இன்றைய வேத வசனம் சங்கீதம் 72:11. சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வந்திருக்கிறது. மெசியாவின் ஆளுகை என்றென்றைக்கும் உள்ளது என்பதையும் பூமி முழுவதிலும் அது நடைபெறும் என்பதையும் இப்பகுதி எங்களுக்கு தெளிவாக்குகிறது. கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது இந்த ஆட்சி ஆரம்பமாகும். வெளிப்படுத்தின விசேஷம் 11:15 நாங்கள் வாசிக்கும் போது 7ஆம் தூதன் எக்கால ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜாக்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின, அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்று கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. இயேசுவின் இரண்டாம் வருகையை குறித்து நற்சாட்சி சொல்லுகிறது. கர்த்தரை துதிப்பது தேவனுக்கு பிரியமானதாய் இருக்கிறது. அதனால் எல்லா அரசர்களும் நமது அரசனை விழுந்து வணங்க வேண்டும். எல்லா தேசங்களும் அவருக்கு சேவை செய்யட்டும். இரண்டாம் வருகையின் போது இவைகள் நடக்கும். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவர்களுடைய இரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாயிருக்கும். எங்களுடைய தேவனை நாங்கள் துதிக்க வேண்டும். தாவீது என்னும் பக்தன் இப்படியாக சொல்லுகிறார்: கர்த்தரை துதிப்பதன் மத்தியில் உலகம் முழுவதும் கர்த்தரின் மகிமையால் நிரப்பப்பட வேண்டும் என்ற சங்கீதக்காரின் நாவலை நாங்கள் இதில் காண்கிறோம். நாம் ஜெபத்து நிலை நீக்க வேண்டும். இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு ஜனங்களை ஆயத்தம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவை பற்றிய நற்சாட்சியை இந்த தேசமெங்கும் நாங்கள் பறைசாற்ற வேண்டும். தேவனை பற்றி நாங்கள் அறிவிக்கிறவர்களாக மாற வேண்டும். ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை கொடுக்க அழைக்கிறார். பாவங்களுக்குள்ளே விழுந்து பாவங்களுக்குள்ளே மாண்டு போகிற ஜனங்கள் விடுதலைகளை பெற்று அவருடைய வழிகளில் வாருங்கள். நீங்கள் வரும்போது தேவன் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் நினைவு கூறுவார். அவர் உங்களை அழைக்கிறார். அவருடைய வழிகளில் வருகிறவர்கள் நிச்சயமாக விடுதலைகளை பெறுகிறார்கள். இயேசுவின் வருகையின் போது நாங்கள் அழைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இயேசு அதற்காகவே எங்களுக்கு விடுதலை கொடுக்க அழைக்கிறார். அவருடைய வழிகளில் வாருங்கள், விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அவர் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.